கல்லூரி செயலர் அருள் சகோதரி முனைவர் சிபானா அவர்களை முன்னிலை வகித்து உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் விழா தலைவர், மற்ற தமிழ் எழுத்தாளர்கள், சகோதரர்கள், எமது கல்லூரியின் நிர்வாக குழுவினர், தலைமை சகோதரிகள், முதல்வர், துணை முதல்வர், சுயநிதி பிரிவு இயக்குனர் சகோதரிகள், தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள், மற்ற பேராசிரியர் சகோதரி, வெளியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் மற்றும் அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தக திருவிழா வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். புத்தகத்துக்கு ஒரு திருவிழா, ஏனென்றால் புத்தக வாசிப்பு மறைந்துவிட்டது, புத்தக வாசிப்பு மங்கி போகின்றது. அதை புத்துணர்ச்சி பெற செய்ய வேண்டும், புது பொலிவாக்க வேண்டும் என்பதற்காக நமது கல்லூரியும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றமும் இணைந்து இந்த திருவிழாவை நடத்துவது கணினியையும் கைபேசியையும் மட்டுமே பற்றி கொண்டு வாழ்கின்ற இந்த நவீன காலத்தில் இது ஒரு சிறப்பான விழா என்பதை நான் கருதுகின்றேன். 2014ஆம் ஆண்டு மேடையில் நோபல் பரிசு பெற்ற பேட்ரிக் மோடியானோ என்பவர் சொல்லுகின்றார், நீங்கள் வாசிக்கின்ற புத்தகம் ஆழமான மெய்சிலிர்க்க வைக்கும் புத்தகமாக இருந்தால் அது ஒரு மனிதனை உணர்வு பூர்வமான தரமான மனிதனாக மாற்றுகிறது. ஆதலால் புத்தகத்தை வாசியுங்கள் என்று மேடையில் உரக்க கூறுகின்றார். ஏனென்றால் அவர் எழுத்தாளராக மாறியது அவர் வாசித்த புத்தகத்தின் வழியாக தான். ஒரு நல்ல புத்தகம் நல்ல மனிதனை உருவாக்குகின்றது, ஒரு மனிதனை சிறப்பாக்குகின்றது. சிறுதுளி பெருவெள்ளம் என்பது நீருக்கு மட்டுமல்ல, நாம் காணுகின்ற, நாம் ரசிக்கின்ற சிறிய வரிகளை, அறிஞர்களின் கருத்துக்களை, சிறு சிறு துண்டு சீட்டுக்களை நாம் பார்த்து அவற்றின் வழியாக நாம் அதை உள்வாங்கி குறித்து வைத்து கொள்ளும் பொழுது அது ஒரு அறிவு புதையலாக கட்டமைக்கப்படுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் சுவாசிக்கின்ற பொழுது நம்மை அறியாமலே நாம் உயிர் வாழ்கிறோம். அதே போன்று நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மை அறியாமலே அது நமக்குள் ஒரு அறிவு களஞ்சியத்தை உருவாக்குகின்றது. ஆதலால் நான் ஒரு சிறிய பகுதியை படித்தேன். பாரதியார் இறக்கும் தருவாயில் தனது பிள்ளைகளிடம், அப்பா சொத்து ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லையே என்று நினைக்க வேண்டாம், 2 லட்சத்திற்கும் மேலான மதிப்புள்ள புத்தகங்களை மேலே அடுக்கி வைத்துள்ளேன் என்று கூறினாராம். அப்படி என்றால் சொத்துக்களை விட மேலான சொத்தாக இருப்பது புத்தகங்கள். புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு சிறந்த கவிஞர் இவ்வளவு அழகாக கூறுகின்றார். அவர் எழுதாத பாட்டு இல்லை, எழுதாத கவிதை இல்லை. சமூகத்திற்கும் தனி மனித வளர்ச்சிக்குமான அனைத்து எழுத்துக்களையும் நம் பாரதியின் கவிதைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நாம் வாசிக்கின்ற புத்தகங்கள் தனி மனித வளர்ச்சியையும் சமூக மேம்பாட்டையும் தரக்கூடிய அதற்றை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணத்தை நமக்கு உருவாக்குகின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, படிக்கும் காலத்தில் கிடைக்கும் நேரத்தை விட நீங்கள் மற்ற நேரங்களில் வேலை பார்க்க செல்லும் பொழுது நேரம் கிடைப்பது மிக குறைவு. காலம் பொன்னானது. படிக்கும் காலத்திலேயே நம்மிடம் உள்ள சிறு அழகான ஒரு நூலகத்தை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகு ஒரு குடும்பஸ்திரியாக, இல்லத்தலைவியாக வேறு வேலைகளுக்கு செல்லும் பொழுது ஆகா, புத்தகமே வாசிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் வரும். சொல்லுகின்றேன், மதிய வேளையில் நூலகத்திற்கு செல்லுங்கள். அது ஆங்கில புத்தகம் என்றால் நமக்கு புரியாது என்று நினைத்தால் ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தையும் தமிழ் புத்தகத்தை எடுத்து வைங்க. சிம்பிளாக இருக்கக்கூடிய எப்படி தமிழ் நம்ம அம்மா, ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லே அம்மாங்கிறது அது எம்ஏங்குது,
நான் மம்மின்னு சொல்கிறது கிடையாது. அது இயல்பான ஒரு தமிழ் என்பது ஒரு இயல்பான ஒரு மொழி. அந்த இயல்பான மொழி என்பது நமது பிறப்பிலேயே அது உருவாகி விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி பிறப்பிலேயே நம்மை சிறப்பாக்கக்கூடிய ஒரு மொழியை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக, ஒரு கவிதையை ஒன்று பார்க்குறோம், எழுதுவோம், அதை வாசிப்போம், அதே மாதிரி புத்தகங்களை வாசிப்போம், அதை உள்வாங்குவோம். அது நமது வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது. ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் எப்படி என்றால், எத்தனை வழிகளில் ஒரு வாசிப்பு திறனானது பல வழிகளை உருவாக்குகின்றது என்று. முதலாவதாக சொற்களஞ்சியத்தை மேம்படுத்துகிறது. ஏனென்றால் இன்று கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் உருவாக்கக்கூடியது புத்தகங்கள். அப்பொழுது நாம் மொழி திறனை அதிகப்படுத்துகிறோம். ஒரு சின்ன நல்லா வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்ல சத்தமாக வாசிக்கிறப்ப அந்த மொழியினுடைய கூர்மை திறன் அதிகமாகிறது. இப்போ நம்ம சில நேரங்களில் நமக்கு சொல்லித்தந்தவர்கள் தவறாக கூட சொல்லி தந்திருக்கலாம், சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப. ஆனால் நம்ம வளர்ந்து வாசிக்கிற பொழுது இப்போல்லாம் பார்க்குறோம், கல்லூரி, நம்ம மாணவர்களை கல்லூரின்னு வாசிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நம்ம திருப்பி ஒரு சொற்றாடலை திருப்பி வாசித்து பழகும் பொழுது மட்டும்தான் சரியான விதத்தில் நாம் உச்சரிக்க முடியும். ஆதலால் சொற்களஞ்சியம் என்பது மிக முக்கியம். அந்த சொற்களஞ்சியத்தை மேம்படுத்துகிறது புத்தக வாசிப்பு. இரண்டாவது, மனநலனை மேம்படுத்துகிறது. நல்லா பாருங்க, மனசு கஷ்டமாக இருக்கிறப்ப ஒரு நல்ல குறு நாடகமோ அல்லது ஒரு சின்ன ஜோக்கான பகுதிகளையோ அல்லது சிறு கதைகளையோ அல்லது வளத்தை உருவாக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது நம் மன அழுத்தம் குறைகின்றது. அதனால் நமது மனநலனையும் அது மேம்படுத்துகிறது. மூன்றாவதாக, அறிவை விரிவுபடுத்துகிறது. அது நம்ம எல்லோரும் அறிந்தது. படிக்கிறோம், நல்லா மனப்பாடம் பண்ணுறோம், அதை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸாமுக்கு போட்டு அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். அது படித்தது அடுத்த நாள் கேளுங்க, நேற்று எழுதிட்டோம் சிஸ்டர், இன்னைக்கு ஞாபகம் இல்லை. ஏன் தெரியுதா? நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும். புத்தகம் வாசிப்பு என்பது எனக்கு வேண்டும், இது எனக்கு முக்கியமான ஒன்று, ஆர்வத்தோடு நான் உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் அது நமதாக்கப்படும். அப்படியாக அது அறிவுத்திறனை விரிவுபடுத்துகின்றது. உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்துகிறது. நம்மளை ஒரு உணர்ச்சி உள்ள மனிதனாக, நம்ம உணர்ச்சி பக்குவப்பட்ட ஒரு மனிதர்களாக நம்மை மாற்றுவது புத்தகம். இறுதியாக நமது படைப்பு திறனை, கற்பனை திறனை அதிகப்படுத்துகிறது. ஆகவே அன்பு மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு படைப்பு திறனோ, அறிவு கூர்மையோ, உணர்ச்சி பூர்வமான பக்குவமோ, சொற்றாடலும், மொழியை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் மீண்டுமாக நல்ல புத்தகங்களை வாசியுங்கள். பெரிய ஆத்தர் எழுதுனது கிடையாது, சிறிய புத்தகங்களை நீங்கள் வாசித்தாலுமே நீங்கள் அதை உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உருவாகும். ஆகவே சொல்கிறாங்க, சோதனை தோல்விகளில் கூட புத்தகத்தை வாசித்தவர்கள் வெற்றியை நோக்கி நடைபெற்றுள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த காலத்து அறிஞர்களையும் சிறந்த கருத்துரையாளர்களையும் சிறந்த எழுத்தாளர்களையும் பாருங்கள். அவர்கள் ஒரு சில வரிகளால் மாற்றப்பட்டிருப்பார்கள். மாற்றம் என்பது ஒரு சில சிந்தனைகளில் கூட வரும். நான் பெரிய அறிஞராக இருந்தால் கூட, நான் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் கூட ஒரு சிந்தனை என்னை மாற்றும். அப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கக்கூடிய புத்தகங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். நமது புத்தக பகிர்வு, நாம் வாசித்தவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போது நமது எண்ணங்கள் வலுப்பெறுகிறது. அது உண்மை. என்ன எண்ணங்கள்? நேர்மறையான எண்ணங்கள் நம்மிடம் வலுப்பெறுகிறது. எதிர்மறையான எண்ணங்களை நாம் எப்பொழுதெல்லாம் உளவியல் சார்ந்த புத்தகங்களெல்லாம் வாசிக்கிறப்ப பாருங்க, எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் விட்டொடியுங்கள். பாசிட்டிவிட்டி, நான் நேர்மறை சிந்தனை, அப்பொழுது நமக்கு நேர்மறை சிந்தனைகள் உருவாகும். நல்ல புத்தகங்கள் நம்மளிடம் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குகின்றது, சிந்தனைகளை சீராக்குகின்றது, விமர்சன திறனை கூர்மைப்படுத்துகிறது, நம்மில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்கள் திறன்களையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல புத்தகங்களை வாசியுங்கள். சுவாசம் எப்படி முக்கியமோ அதை போன்று
வாசிப்பதும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நமது நூலகத்தையும் சரி, சில ஊர்களில் பாருங்க, சின்ன சின்ன ஊர்களில் நூலகம் வச்சுருக்காங்க, நிறைய இடங்கள்ல இருக்குது பொது நூலகம். அந்த நூலகம் எப்படின்னா, ஒரு மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே போய் 15 நாட்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? இவ்வளோ ஒரு வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? போங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு மெம்பர் ஆகிட்டா போதும், எடுத்து வாசித்து 15 நாட்களுக்குள்ளே திருப்பி கொடுக்க வேண்டும். ஏன் சொல்கிறார்கள்? 15 நாட்களுக்குள்ளாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உங்களிடம் உருவாக்குகின்றார்கள். ஆகவே அன்பு செல்வங்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மட்டுமல்ல, இது ஒரு புதுப்பித்தலான நாள். இன்றிலிருந்து சிறிய புத்தகம், ஒரு 50 பக்கம் உள்ள புத்தகமாக இருக்கலாம், 10 பக்கம் உள்ள புத்தகமாக இருக்கலாம், வாசிப்பு கலாச்சாரத்தை உங்களிடம் உருவாக்குங்கள், வாசிப்பு திறனை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட தமிழ்துறைக்கும் இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் தூத்துக்குடி அந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.